மக்களே, நம்ம இன்னைக்கு மணமணக்கும் கருவாடு குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: புளி, கருவாடு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, மிளகாய். இப்போ நம்ம எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ புளியை நல்லா திட்டமாக தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம புளியை கரைச்சி எடுத்துக்கிட்டோம். அடுத்து மிளகாத்தூள் போடுங்க. 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படியோ அப்படி போட்டுக்கோங்க. அடுத்து மிளகாத்தூளை நல்லா கரைச்சிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி தேவைக்கேற்ற உப்பு போட்டு தனியாக எடுத்து வச்சுடுங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் காஞ்ச உடனே சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அடுத்தது கருவேப்பிலையை போடுங்க. கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்குங்க. நெக்ஸ்ட் நறுக்கி வச்ச தக்காளியை போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி எண்ணெய் பதம் வர வரையும் வதக்குங்க. இப்போது நறுக்கி வச்ச கத்திரிக்காவை போடணும். கத்திரிக்காவை போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்குங்க. கத்திரிக்காய் நல்லா வதங்கிட்டு இருக்கும் போது இந்த அடுப்பை பற்ற வச்சு புளியை கரைச்சி வச்சுருக்கு மிளகாத்தூள் போட்டு கரைச்சி வச்சுருக்கிறத தூக்கி அடுப்பில் வச்சு முருங்கைக்காவை போடுங்க. இப்போ இந்த அடுப்பில் வெங்காயம் தக்காளிலாம் போட்டு வதக்கிட்டு இருக்கோம்ல, அதை எடுத்து அதில் கொட்டுங்க. இப்போது குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போது கழுவி வச்ச கருவாடை எடுத்து குழம்புல போடுங்க. இப்போ கொஞ்சமாக மிளகு, ஜீரகம் எடுத்து இதில் போட்டு இடிக்கல்ல போட்டு நல்லா இடிங்க. நல்லா இந்த மாதிரி பவுடராக எடுத்து வச்சுக்கோங்க. தனியாக உரிச்சு வச்ச பூண்டை எடுத்து நல்லா இடிக்கல்ல போட்டு அதையும் நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. இடித்து வச்ச பூண்டை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. இப்போது குழம்பு நல்லா கொதி வந்திருக்கும். இப்போது இடித்து வச்ச மிளகு ஜீரகத்தையும் பூண்டையும் நல்லா கொதி விடுங்க. கொட்டி ஒரு 5 நிமிஷம் குழம்பு நல்லா கொதி விடுங்க. நல்லா கம கமன்னு வாசனையாக இருக்கும் வீடு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க.